பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராக தமிழகத்தில் இந்து எழுச்சியை உருவாக்கியவராக, பாராளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, திருமணம் புரிந்து கொள்ளாமலே மக்கள் சேவைக்காக தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் முழுநேரமும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராக வாழும் காமராஜர், பொன்னார் என அன்போடு அழைக்கப்படும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மார்ச் 1, 1952 கன்னியாகுமரி மாவட்டம் ஆலந்தங்கரை என்னும் கிராமத்தில் பொன்னையா ஐயப்பன், தங்ககணி ஆகியோரின் மகனாக பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தார். பள்ளிப் படிப்பை நாகர்கோவிலிலும் கல்லூரி படிப்பை விருதுநகரிலும் முடித்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் BL பட்டம் பெற்று வழக்கறிஞரானார். காமராஜரின் மறைவுக்குப் பிறகு பொன் ராதாகிருஷ்ணனின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் ஜனதா கட்சியில் இணைந்தனர். பொன் ராதாகிருஷ்ணனின் சகோதரர் ராமகிருஷ்ணன் இந்து தேசியவாத ஜன சங்கத்தில் இணைந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றார். பொன் ராதாகிருஷ்ணனின் மாமா சிதம்பரம் ஆதிசாமி நாடார் 1977 தேர்தலில் ஜனதா கட்சியின் சார்பில் கொளச்சல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1981 பொன் ராதாகிருஷ்ணன் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் சேர்ந்தார். அதன் பின்னர் செயலாளராகவும் ஆனார். பின் பொன்னார் அவர்களின் தந்தை பொன்னையா ஐயப்பன் அவர்கள் விஸ்வ ஹிந்து பரிஷத் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொன்னார் அவர்கள் 1980 தொடங்கப்பட்ட இந்து முன்னணியில் சேர்ந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து முன்னணி மெதுவாக வளரத் தொடங்கியது. அதன் நிறுவனர் ராமகோபாலனுடன் சுமார் ஓராண்டு காலம் அவருக்கு உதவியாளராக தமிழகம் முழுவதும் பயணம் செய்தார். மாநிலத்தில் இந்து முன்னணியின் இணை அமைப்பாளராகவும் பணியாற்றினார். 1991 தேர்தலில் நாகர்கோவிலில் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது இந்து முன்னணியில் இருந்தபோதிலும் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு 1,02,2029 வாக்குகள் பெற்றார். 1996 மற்றும் 1998 நாகர்கோவில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1999 மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் வெற்றி பெற்று அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான NDA அரசாங்கத்தில் இளைஞர் விவகாரங்களுக்கான இணை அமைச்சரானார். பின்னர் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 2004 நாகர்கோவில் தொகுதியிலும் 2009 கன்னியாகுமரி தொகுதியிலும் மக்களவைக்கு போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை. 2003 தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளராகவும் 2006 மாநில துணைத் தலைவராகவும் 2009 தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராகவும் செயலாற்றினார். 2014 கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நரேந்திர மோடி அமைச்சரவையில் கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து இணை அமைச்சராகவும் தொழில் மற்றும் நிதித்துறைகளில் இணை அமைச்சராகவும் பணியாற்றினார். 2019 கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 2024 தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஏப்ரல் 19 அன்று வாக்குப்பதிவும் முடிந்திருக்கிறது. தமிழக பாஜக வரலாற்றில் பாஜகவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் பொன்னார் அவர்களின் பங்கு அளப்பரியது.